வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்குன்னா குளிக்கிறதுக்கு இல்லை, மோட்டர் மாற்ற வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் ஆன் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓடுது, அதுக்கப்புறம் ட்ரிப் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததில் என்ன ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரெல்லாம் ஓடுது, தண்ணி எல்லாமே நல்லா தான் எடுக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆம்ஸ் எடுக்குது. மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சப் மோட்டர் பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டர் தான். ஸோ 5 ஆம்ஸ் எடுக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எங்களுக்கும். பட் சரி மாற்றி பார்த்துடலாம். ஏன்னா 5 ஆம்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாமல் 5 ஆம்ஸ் எடுக்காது. ஏன்னா நார்மலாக எடுக்கிற ஆம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 to 10 அதுதான் ஆவரேஜான ஆம்ஸ். 5 HPக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 to 10 ஆம்ஸ் தான் எடுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 5 ஆம்ஸ் எடுக்கிறனால ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரி மேலே ஏற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பழைய மோட்டர் வந்து மேலே ஏற்றி பார்த்தோம். ஏற்றி பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மோட்டர் பாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. சரி வைண்டிங் தான் ஏதாச்சும் வீக்காக இருக்குமோ அப்படின்ட்டு வைண்டிங்லாம் செக் பண்ணோம். வைண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சரி கடையில் கொடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு கடையில் கொடுத்து செக் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் பாடியில் இருக்கிற துருவியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா அதை பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் உள்ள ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டால் இந்த மோட்டரை எப்போ இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த மோட்டர் இறக்கி. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம கடையில் கொண்டு கொடுத்தோம். மோட்டர் அவங்க கழட்டி பாட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ள புஷ் தேஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஷாஃப்ட் வேறு தேஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் பேரிங்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு இத்தனை செலவு பண்ணுறதுக்கு பாடியும் வேறு எல்லாம் ஹோல்ஸ் விழுந்துட்டாலும் இதுக்கு இத்தனை செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கஸ்டமர் புது மோட்டரே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி நாங்களும் புது மோட்டரே போடலாம் அப்படின்ட்டு புது மோட்டரை தான் வர வச்சு புது மோட்டரை இறக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். மோட்டர் பார்த்தீங்கன்னா அதே மோட்டர் தான், சேம் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் மோட்டர் தான். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் ஒன்று வந்து இறக்கிட்டு மோட்டரெலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லிட்டர் பிடிச்சது. 7 லிட்டராக தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் ஊற்றுங்க, வேறு எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க. ஆரோ வாட்டர் ஊற்றினா தான் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கட்டாமல் துருப்பிடிக்காமல் இருக்கும். வேறு ஏதாச்சும் வாட்டரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாட்டரை ஊற்றுனீங்க அப்படின்னா அது சீக்கிரம் உள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு கட்டிடும். ஸோ தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் ஊற்றிங்க. பழைய மோட்டர் ஏற்றும் போதே பார்த்திங்க அப்படின்னா கயிறு கொஞ்சம் அங்கற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் எல்லாமே இத்து போயிடுச்சு 10 வருஷம் அப்படிங்கிறனால. ஒரு கயிறு பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே கிடந்தனால அந்த கயிறை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு கயிறு பார்த்திங்க அப்படின்னா புது கயிறு வந்து 100 அடி 120 அடி 100 அடி கிணறு. ஸோ 120 அடி வந்து கயிறு வாங்கி புது கயிறு வாங்கி வந்து இறக்கி விட்டோம். இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கருப்போசில் பிளாஞ்சோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சவாலாக போச்சு. ஏன்னா மோட்டர் ஒரு இறக்கி விட்டுட்டோம். இறக்கி விட்டு பார்த்துக்க அப்படின்னா 10 வருஷமாக கிடந்தனால அந்த கருப்போஸ் என்னாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஒன் சைடாக பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை கரெக்டாக அந்த பிளாஞ்சில் வச்சு வந்து போல்ட் நெட்டு போடவே முடியல, ரொம்பவே சிரமம் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ஒன் சைடு ஒரே ஒரு போல்ட் நெட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கன்யூஸாக அதை எதையும் பண்ணி கீழே ஒரு ஆளை அனுப்பி அப்படி இப்படின்னு திருப்ப முடியாமல் திருப்பி வெயில் ஏதோ ஒரு வழியாக போட்டு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. டைட் விட்டு மோட்டரை ஆன் பண்ணி பண்ணோம். தண்ணியும் நல்லாவே வந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க.